புதிய காரியங்கள் செய்திடுவாரே சுராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவாரே சுராஜா. இந்த புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவாரே சுராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவாரே சுராஜா. வருஷத்தை நன்மையால் முடி சூட்டுவார், பாதைகள் நெய்யாக பொலி செய்வாரே. வருஷத்தை நன்மையால் முடி சூட்டுவார், பாதைகள் நெய்யாக பொலி செய்வார். அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. வேலி அடைத்து காத்திடுவாரே, இரட்டிப்பான நன்மைகளால் நிரப்பிடுவாரே. குடும்பங்களை வேலி அடைத்து காத்திடுவாரே, இரட்டிப்பான நன்மைகளால் நிரப்பிடுவாரே. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. ஜுவாலையாக பயன்படுத்துவார், ஆத்துமாக்கள் திரள் திரளாய் தந்திடுவாரே. அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துவார், ஆத்துமாக்கள் திரள் திரளாய் தந்திடுவாரே. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. தேசத்தில் தேவ மகிமை வெளிப்படுமே, அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படுமே. தேசத்தில் தேவ மகிமை வெளிப்படுமே, அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படுமே. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவாரே சுராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவாரே சுராஜா. இந்த புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவாரே சுராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவாரே சுராஜா. சங்கீதம் 2:8. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஜாதிகளை சுதந்திரமாகவும், ஜாதிகளை சுதந்திரிக்கிறவங்க என்கிற சிந்தை இருக்க வேண்டும். இந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், இந்த மைண்ட் ஆஃப் சர்ச், இந்த மைண்ட் ஆஃப் காட்ஸ் பீப்புள். தேவ பிள்ளையுடைய மைண்டில் என்ன இருக்கணும்? ஏதோ வேலைக்கு போகணும், சாப்பிடணும் இருக்கக்கூடாது. ஜாதிகளை சுதந்திரிக்கணும், பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும்
எல்லைகளை சொந்தமாக்க வேண்டும். இந்த மைண்ட் இருக்கணும். நீங்கள் இந்த மைண்ட்லேயே இருக்கணும். இல்லைன்னா வேலை செய்கிறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், வேலை செய்கிறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், ஒரு நாள் செத்து போவேன், இந்த இதிலே போயிடும். அதனால் ஆண்டவர், இது இயேசுவுக்குரிய ஆசீர்வாதம். இயேசுவுக்குரிய ஆசீர்வாதம் நமக்குரியது. நம்மெல்லாம் இயேசுடைய பிள்ளைகள் தானே. அப்போ அவருக்கு கொடுக்கறதுல நமக்கு கொடுக்கறதான். இன்னைக்கு அவர் நமக்குள்ளே இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் நாம் தனித்து பார்க்கக்கூடாது. நமக்குள் இருக்கிற தேவனை இணைத்து பார்க்க வேண்டும். பிரித்து எழுது, சேர்த்து எழுதுன்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா? அல்லேலூயா. தமிழில் இப்போ எல்லாம் சேர்த்து தான் பார்க்கணும். அவருக்குள் நாம் இருக்கிறோம், நமக்குள் அவர் இருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதம் நம்முடையதாக இருக்கிறது. என் மகனே, நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. அதனால் எல்லா ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது. எல்லைகளை சொந்தமாக்கு. தேவ பிள்ளை சொந்தமாக்க வேண்டும் என்றால் அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி சொந்தமாக்கி கொள்வது? ஆதியாகமம் 13:17 வாசிக்கும் போது, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ. நீ எழுந்து, முதல்ல அதுக்காக ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை. நீ எழுந்து, தேவ பிள்ளைகள் எழும்ப வேண்டும். எதற்கு? உனக்கு நான் சொந்தமாக தரப்போகிறேன். இன்றைக்கு இருக்கிற அநேகரை பார்த்து கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு சொந்தமாக சில காரியங்களை தரப்போகிறேன், அதற்காக நீ எழும்ப வேண்டும். என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீல வாக்கில் போங்க, அகல வாக்கில் போங்க, எம்மட்டும் போக முடியுமோ அம்மட்டும் போங்க. ஸ்தோத்திரம். நடந்து திரி. எல்லாரும் என்ன செய்யணுமா? நடந்து திரியணும். பல விதங்களில் ஜனங்கள் நடந்து திரிகிறார்கள். சிலர் சாப அலைச்சல்னா என்ன? பாவத்துக்கு அலைகிறது, சாபத்தினால ஒன்றும் வாய்க்க மாட்டேங்கன்றே அலைகிறது, தரித்திரத்தினால எங்கேயா கடன் வாங்க அலைகிறது, வியாதி சம்பந்தமான ஒரே அலைச்சல். இதெல்லாம் ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் ரியாலிட்டிக்குள்ளே வந்து அதை உடச்சி வெளியே வர்றதுக்கு தான் சொல்லப்படுது. நீ எந்த அலைச்சல் அலைகிறாய்? ஸ்தோத்திரம். சிலரை பிசாசே ஓட விடுறான். அந்த போராட்டம், இந்த போராட்டம், அங்கே போனால் சரியா, இப்படியே அலைய விடுறான். ஆசீர்வாதமான அலைச்சல் என்ன? உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீ வந்தாலும் ஆசீர்வாதம், போனாலும் ஆசீர்வாதம், நீ போகிற இடத்துக்கும் ஆசீர்வாதம். இது ஆசீர்வாதமான அலைச்சல். நிறைய பேர் லட்சக்கணக்கானோர் அலைந்து கொண்டிருக்கிறார்களே. தரம் பிரித்து பாருங்க, எத்தனை பேர் ஆசீர்வாதமான அலைச்சலில் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இந்த அலைச்சல் சுதந்தரிப்பதற்கான அலைச்சல், பெற்றுக்கொள்வதற்காக அலைச்சல். நடந்து திரி. ஆரம்பங்கள் அப்படிதான் இருக்கும். நடந்து திரிந்து அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஒன்றும் கிடைக்காது. அடுத்து வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய், அங்க கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருந்து மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறான். கூடாரம் மாறுது. ஆரம்ப நாட்களில் கூடாரம் மாறும், வீடு மாறி மாறி போகிற மாதிரி இருக்கும். பயப்படாதீங்க, அது ஒரு காலம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. சிலர் வேணும்னே 1.5 மாதத்துக்கு ஒரு வீடு மாற்றுவாங்க. அது சரி கிடையாது. ஸ்தோத்திரம். ஒரு வீட்டுக்கு போவீங்க, அந்த வீட்டை கர்த்தர் உங்களை பொருளால் நிரப்புவார், இடம் பத்தாது, அடுத்த பெரிய வீட்டுக்கு போவீங்க, அந்த வீடு ஆசீர்வதிக்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணம் வரும், அப்புறம் லீஸுக்கு மாறுவீங்க. அப்புறம் அடுத்த கட்டத்தில் ஒரு இடத்த கர்த்தர் கொடுப்பார், ஒரு வீட்டை கட்டுவார், இல்லைன்னா கட்டின வீட்டை கூட கொடுப்பார். அது அவங்கவுங்க விசுவாசத்தை பொறுத்து. சிலர் நான் என்ன கொடுத்தாலும் நான் அங்கே தான் இருப்பேன், அது உங்கள் விசுவாசத்தை பொறுத்து. சிலர் ஆண்டவருக்கே சவால் விடுவாங்க, என்னையெல்லாம் மாற்றிருங்க பார்ப்போம், அது உங்கள் சம்பந்தப்பட்ட காரியம். ஆசிரியருக்கே டஃப் கொடுக்குற மாணவர், என்ன இந்த வருஷம் பாஸ் பண்ண வச்சிருங்க பார்ப்போம், அது உங்கள் சம்மந்தப்பட்டது. ஆனால் தேவன் சம்மந்தப்பட்டது. சுய புத்தியில் போகாமல் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவருடைய புத்தியில் போகணும், நமக்குள்ளே இருக்கிற தேவ சிந்தையில் போகணும். அதை எப்படி புரிந்து கொள்வது? ஒரு பிள்ளை காருக்குள்ளே உட்காந்து கார் லாக் ஆயிடுச்சு, 1 மினிட்டில் கார் லாக் ஆயிரும். சில ஆட்டோ சிஸ்டம் உள்ள கார்கள்
அந்த சாவியும் உள்ளே இருக்குது. கண்ணாடியை தான் உடைக்கணும், சும்மா திறக்க முடியாது. உடனே தாய் தகப்பன் வெளியே நிற்கிறாங்க. பிள்ளைக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரில, அது ஜாலியாக உட்காந்துருக்கு. உனக்கு எது சீரியஸு எதுன்னே தெரியல. ஆனால் வெளியில் இருந்து இந்த பிள்ளைக்கு இவங்களும் அது ஜாலியாக இருந்ததுனால இவங்களும் ஜாலியாக மாறி இன்னொரு சாவியை கையில் வச்சு அந்த சாவியை எடு அப்படின்னு இங்கேருந்து கைட் பண்ணுறாங்க. அது விளையாண்டு சாவி எடுத்துருச்சு. அடுத்து இந்த பட்டனை அமுக்கு, அப்புறம் அந்த சாவி பட்டனை அமுக்கணுன்னே அமுக்கிச்சு, கதவு திறஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் நம்ம புத்தியில் எங்கேயாவது போய் லாக்காகி உட்கார்ந்துருக்கோம். ஆனால் பரலோக புத்தி சொல்லுது, சாவியை எடு, சாவியை எடு, ப்ரெஸ் பண்ணு. சில பிள்ளைகளுக்கு அதை கேட்டு எடுத்து ப்ரெஸ் பண்ணிடுது. சில பிள்ளைகள் சாவியை எடுத்துகிட்டு திரும்ப தூர போட்டுருது. நீ எத்தனை சாவியை தூர போட்டியோ இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி, ஆண்டவரே எனக்கு எத்தனையோ தடவை புத்தி சொல்லி சொல்லி தான் பார்க்குறீரு, இது புத்தி ஏற மாட்டேங்குது. இன்றைக்கி என் சுய புத்தியில் போகாமல் உங்கள் சிந்தையில் வர எனக்கு கிருபை தருவீராக. வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் எத்தனையோ தடவை எனக்கு நீங்கள் ஆலோசனை கொடுக்குறீங்க, எத்தனையோ தடவை ஐடியா கொடுக்குறீங்க. மகனே இப்படி நட, மகளே இப்படி நட, மகனே இதை செய், இதை செய்யாதன்னு சொன்னாலும் புத்தி இல்லாமல் போனதெல்லாம் மன்னித்து இந்த நாட்களில் ஒரு தெளிவை தந்து அதை செயல்படுத்த உதவி செய்வீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் ஆர்லோகத்தோடு இணையும் போது அங்கேருந்து கைடன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா சத்துன்னு உடனே சத்துரு வந்து நிரப்பி அவன் ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சிடுவான். ஒன்று டைரக்ஷனே மாறிடும். ஆனால் கிருபையை தந்து கர்த்தர் தூக்கி நடத்துகிறார். அவரை சார்ந்து கொள். அல்லேலூயா. சொந்தமாக்கு. ஆபிரகாமை போல ஆண்டவர் சொல்லுகிறார், நீல வாக்கிலும் அகல வாக்கிலும் நடந்து திரி. நீ நடக்கிற ஆளாக மாறணும். நடக்கிறதுக்கு பலன். அதனால தான் ப்ரேயர் வாக்கிங். உங்கள் வாக்கிங் கூட இது போன்ற வாக்கிங்காக தான் இருக்கணும். சுதந்தரிக்கிற வாக்கிங். சும்மா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ட்டு நடந்து போங்க. பைக்கில் போங்க, காரில் போங்க, ஃப்ளைட்டில் போங்க, சுதந்திரிங்க. ஒன்றும் இல்லையா, செலவே கிடையாது. ஆவியில் போங்க. ஆவியில் அப்படியே அமெரிக்கா போய் ஆஸ்திரேலியா போயிட்டு வரலாம். அப்படியே போனீங்கன்னா பரிசுத்த ஆவி உங்களை அந்த பகுதியை பற்றி வெளிப்பாடு கொடுப்பார். உடனே 2 வார்த்தையை சொல்லி ஜெபம். அமெரிக்கான்னு நினச்ச உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்து அதுக்காக ஜெபம் பண்ணணும். ஆவியில் ட்ராவல் பண்ணுறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எபிரேயர் 11:9 வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்தான். இன்னைக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள்லாம் இருக்குது. பரதேசி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, வாக்குத்தத்தத்தை நினைச்சு கொள்ளுங்க. இந்த பூமியில் நான் பரதேசி என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பரதேசியை போல சஞ்சரித்து அப்போ நடந்து திரியணும். பரதேசியை போல சஞ்சரிக்கணும். அடுத்தது பாருங்க, அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஜெனரேஷனை சேர்த்துக்கொள்ளணும். நான் மட்டும்தான் சொல்லி ஆபிரகாம் மட்டும் உட்கார்ந்தான் கதை அதோட முடிஞ்சிருக்கும். அந்த வாக்கு தத்த சந்ததி உங்கள் பிள்ளைகளுக்கு இதை தான் கற்றுக் கொடுக்கணும். நீ விசுவாச வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அம்மா காசுனோடனே உடனே ஜிபேயில் அனுப்பிட்டு இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் என்ன தோணும்? சர்வ வல்லவரை மறந்து அம்மா அம்மான்னு தான் உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்பா காசுன்னா அப்பா பையே பார்ப்பான். நீங்கள் 4 தடவை பையிலேருந்து எடுத்து கொடுப்பீங்கள, பார்த்துட்டு அப்புறம் பார்ப்பான். பை அவன் கேட்க மாட்டான். பை எங்கே தொங்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவான். அதனால் பிள்ளைகளை எங்கே கனெக்ட் பண்ணி விடணும்? ஜோமுன்னு 4 நாள் ஜோமுனை சொல்லணும். ஆண்டவர்கிட்டருந்து அற்புதத்தில் வாங்க பழக்கணும். நம்ம பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்த்து விட கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. கேட்ட உடனே கொடுத்து கெடுக்கிற ஆவி நமக்குள்ளே வரக்கூடாது. நம்ம ஆண்டவரே பாருங்கள், அவர் அந்த விசுவாசத்தில் தான் நமக்கு பயிற்சி கொடுப்பார். விசுவாசத்தினால எல்லாம் கூடும். கரங்களை உயர்த்தி ஜோமுனுங்க. கேட்ட உடனே பிள்ளைகளுக்கு பணம் கொடுக்குற பெற்றோர்கள் இன்றைக்கி மனம் திரும்பி அந்த பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை படித்து கொடுத்து ஜோமுனு. கர்த்தர் உனக்கு இதை செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் அவன் தேவைகள் சந்திக்கப்படும். அந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஜோமுனுங்க. ஏசப்பா, அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. பரதேசிய போல சஞ்சரித்தார்கள், உடன் சுதந்திரர்கள்.
இந்த மாதிரி தான் நம்ம பிள்ளைகளும் பிழைக்கணும். என் பிள்ளைகளும் விசுவாசத்தில் வாழணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? சொல்லி ஜோமனும், ஆண்டவரே என் பிள்ளைகளும் விசுவாசத்தில் தான் வாழணும், விசுவாச வாழ்க்கை வாழ அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க உதவி செய்யும். அடுத்தபடியாக கூடாரங்களில் குடியிருந்தான். எங்க குடியிருந்தான்? கூடாரம். இன்னைக்கு ஒரு கூடாரம் போடு. அந்த தேசத்தில் ஒரு நாள் இந்த தேசத்தை எனக்கு தருவார்னு ஒரு கூடாரம் போடுங்க. கூடாரம் இருக்கா? ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு நாள் இந்த தேசத்தை கர்த்தர் சொந்தமாக்கி தருவார் அப்படின்னு கூடாரம் போடுங்க. நான் இப்போ பரதேசியாக இருக்கிறேன், இது ஒரு நாள் சுதந்திரமாக மாறும். கூடாரம் போட்டிருக்கீங்களா? இதுதான் என்ன? விசுவாச செயல். 20 ரூபா வசன போர்டு ஒரு இடத்துல இருந்துச்சு. நான் அதை எடுத்துகிட்டு வந்தேன் நண்பருடைய வீட்டில். என்னன்னா, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகி கர்த்தர் உன்னோடு இருப்பார் அப்படின்னு ஒரு விமானம் டேக்கப் ஆகிற மாதிரி. அப்புறம் எங்கள் வீட்டில் அது இருந்துச்சு ரொம்ப நாளாக. ஒரு நாள் வரும், விமான பயண ஊழியங்கள் தொடங்கும். அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த விசுவாசம் வரும். அப்புறம் அதை கர்த்தர் ரொட்டீனாக மாற்றிட்டார். அல்லேலூயா. விசுவாச அளவை மாற்றணும். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பார். சிலர் பாருங்க, அப்படி ஒரு வீடு. ஸ்தோத்திரம். விசுவாசத்தை கூடாரமாக மாற்றுங்க. என்ன கூடாரம் போட்டிருக்கீங்க? இப்படி கர்த்தர் ஒரு நாள் செய்வார். அதனால தான் தரிசனத்தை கடந்தோடுகிறவன் வாசிக்கிற மாதிரி எழுதி வைன்னு சொல்லி தான் நம்ம தரிசனத்தை வரைபடமாக வச்சுருக்குறோம். இந்த சபைக்குன்னு ஒரு தரிசனம் இருக்கிறது. இன்றைக்கி நாங்கள் கூடாரத்தில் இருக்கிறோம், இன்றைக்கி நாங்கள் பரதேசியாக இருக்கிறோம். ஒரு நாள் வரும், அது நிறைவேறும். அதனால தான் நடந்து திரிகிறோம், ஜபங்களை செய்கிறோம். நீங்களும் உங்கள் ஆசீர்வாதத்திற்காகவும் தேவ ராஜ்யத்தில் இயேசுடைய வாக்குத்தத்தை நிறைவேற பிரயாசப்படுங்க. கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். அல்லேலூயா. கூடாரம் போடு. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கூடாரத்தை விஸ்தாலமாக்க விரும்புகிறார். உங்கள் மனதை விரிவாக்க விரும்புகிறார். உங்கள் எல்லைகளை விரிவாக்க விரும்புகிறார். நீ விசுவாசத்தில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா நல்லது, ஒரு முயற்சி எடுக்கிற. அதனால் அந்த தேவனை விசுவாசிக்கிறது, விசுவாசித்து ஒரு கூடாரம் போடுங்க. உங்கள் விசுவாச கூடாரம் எது? உனக்கு கிரியை விசுவாசம் இருக்குன்னா உன் கிரியையில் காண்பி. போன வாரத்தில் என்ன விசுவாச கிரியை செய்தீர்கள்? விசுவாசத்தினாலே, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு போய் வாசிங்க வீட்டில். விசுவாசத்தினாலே நம்ம கிரியை என்ன? விசுவாசத்தினாலே நம்முடைய கிரியை என்ன? விசுவாசத்தில் ஏதாவது ஒன்று செய்யுங்க. அந்த கூடாரம் ஒரு ஜப கூடாரம். அப்போ சபையில் ஜபத்துக்கு வாங்க. அதிகாலை ஜபந்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கும். அதிகாலையில் அன்னன்னைக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார். காலையில் எழுந்து கர்த்தரை தேடணும். அது ஒரு புதிய ஜெனரேஷனாக மாற்றும். இல்லைன்னா அந்த பழைய வாழ்க்கையிலேயே வண்டி ஓடும். இதில் தான் அந்த கிருபை கிடைக்கும், வெளிப்பாடு கிடைக்கும், அபிஷேகம் கிடைக்கும். இதை கொண்டு தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா இந்த ஹியூமன் பவர்லேயே ஓடும். சுய புத்தியை சாராதே. சுய புத்தினா என்ன? இப்போ நீங்கள் வெளியில் கொண்டு போகிறீங்க, வெளியில் போகும்போது கையில் கொஞ்சம் பணம் வச்சுக்கிறீங்க. பேங்க்கில் பணம் இருக்குது, பேங்க்கில் நிறைய வச்சுருப்பீங்களா, கையில் நிறைய வச்சுருப்பீங்களா? கையில் எவ்வளோ வச்சுருப்போம்? கொஞ்சம் செலவுக்கு வச்சுருப்பீங்க. அதே மாதிரி தான் நம்ம கொஞ்சம் புத்தியை கொடுத்து வச்சுருக்காரு. கை செலவுக்கு கொஞ்சம் புத்தியை கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு? கை செலவுக்குன்னு கொஞ்சம் புத்தியை கொடுத்துருக்காரு. அதை வச்சு வீடு வாங்க முடியுமா? கையில் வச்சுருக்கிற பணத்தை வச்சு. கையில் கொஞ்சம் கை செலவுக்கு கொடுத்த மாதிரி தான் புத்தி கொஞ்சம் இருக்குது, திறமை கொஞ்சம் இருக்குது, அறிவு கொஞ்சம் இருக்குது. பேங்க்கில் இருக்கிறது தான் ஒரிஜினல். இதே போல் நம்மக்கிட்ட இருக்கிறது கொஞ்சம்தான். நமக்குள் ஒருவர் இருக்கிறார், அவருடைய ஞானமே ஞானம், அவருடைய புத்தி அளவிட முடியாதது. இன்றைக்கு அங்கேருந்து செலவு பண்ண கர்த்தர் கிருபை தருவாராக. சொந்த புத்தியை சார்ந்து இருக்காமல் ஏசப்பா என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையும். அல்லேலூயா. தெளிவாக புரியுதா? கை செலவுக்கு கொடுத்த மாதிரி கொஞ்சம் புத்தி ஞானத்தை கொடுத்துருக்கிறார். இதையே நம்பி இதிலே பிஹெச்டி பண்ணலாம், இதிலே டாக்டரேட்லாம் பண்ணலாம். ஆனால் இது கூட கை செலவு கொடுத்தது தான்.
இதை விட அளவிட முடியாத ஞானம் அவரிடத்தில் இருக்கிறது. அது நம்மிலிருந்து வெளிப்படணுங்கிறது அவருடைய நோக்கம். பிரைஸ் தி லார்ட். அதனால் அந்த ஞானத்தில் செயல்படுங்க. ஏசப்பா என்ன சொல்லுகிறார், வேத வசனம் என்ன சொல்லுகிறது, அதில் போங்க. கர்த்தர் உங்களை வித்தியாசமான விதத்தில் ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண்பீர்கள். கூடாரம் போடுங்க. உன் விசுவாசம் நிறைவேறதுக்கு ஒரு கூடாரம் ஜெபம். ஜெபத்தில் அமர்ந்துருங்க. தெய்வீக கூடாரம், தேவ பிரசன்னத்தில் இருங்க. அந்த கூடாரத்துக்குள்ளே இருக்க இருக்க கர்த்தர் உங்களை அடுத்த லெவல் கொண்டு வருவார். அந்த கூடாரத்துக்குள்ளே உங்களை மறைச்சி கண்மலையின் மேல் உயர்த்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாச கூடாரம் போட்டு இருக்கிற சிலரை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ வெறும் கூடாரத்தில் இருந்ததல்ல, அடுத்த லெவல் வா. நீ வெளியே வந்து வானத்தின் நட்சத்திரங்களை பார், நீ கடற்கரை மணலை பார். உன்னை அப்படி தான் நான் ஆசீர்வதிக்க போகிறேன். இயேசுவுக்குரிய ஆசீர்வாதங்கள் அன்லிமிட்டெட், அளவிட முடியாதது. நாம் அவருடைய சந்ததியாக இருக்கிறோம். நம்மையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? முடியாது. அப்படித்தான் திருச்சபை வளரும். எழுப்புதல் அப்படித்தான் வருகிறது. இடம் கொள்ளாது. இந்த எழுப்புதலை நாம் காணப்போகிறோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, இந்த பாக்கியம் கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் நல்லா கவனிங்க. நடந்து திரி. ஸ்தோத்திரம். வாக்கு தத்தத்தை ஞாபகப்படுத்து. பரதேசியை போல சஞ்சரி. உடன் சுதந்திரவாளிகளை சேர்த்துக்கொள். கூடாரத்தில் குடியிரு. இன்னைக்கு ஒரு விசேஷ கூடாரத்தை ஏற்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. கூடாரத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூடார பண்டிகை என்று ஒன்று வரும். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் வந்து கூடாரத்தில் உட்காந்துருவான். ஏன் தெரியுமா? ஒரு நாள் நாங்கள் இப்படி தான் எகிப்தில் இருந்தோம், எங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் உயர்த்தி இருக்கிறார். தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள். இந்த கூடாரம் எதுக்குன்னா, இப்போ நான் கூடாரத்தில் இருக்கிறேன், நிச்சயமாக அந்த வாக்கு தத்தை நிறைவேறும் அப்படின்னு சொல்லி ஜெபத்தில் உட்கார்ந்துருக்கணும். ஜெபம் இல்லாமல் சுயத்திலே போனீங்கன்னா கை செலவுக்கு வச்சுருக்கிற பணத்தையும் செலவு பண்ணிவிட்டு கடைசியில் காசு இல்லைன்னு இருப்பீங்க. ஆண்டோடைய நாம் மகிமைப்படுவதாக. யோசுவா 19:51 நாம் வாசிக்க கேட்கும்போது, ஆசாரியனாகிய எலியேசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் கோத்திர பிதாக்களுடைய தலைவரும் சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் இஸ்ரவேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள். இதில் விஷயம் என்னன்னா, எப்படி சொந்தமாக்குறது என்பதில் ஆண்டவர் தேசத்தையே பங்கிட்டு கொடுக்கிறார். தேசத்தின் பங்குகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை அப்படியே விசுவாசித்து அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். தேசத்தின் பங்குகளை கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர், நன்றி. அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இந்த தேசத்தில் ஜெபித்த எல்லாரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் முக்கிய பங்குகளை கர்த்தர் கொடுப்பார். இந்த ஜெபங்கள் சாதாரணமானதல்ல. சர்வ வல்லவிடத்தில் பேசுறது. சில இதை சீட்டு போட்டு கொடுத்தார்கள். சீட்டு போட்டு கொடுக்கலன்னா என்னாகும்? எனக்கு அதை கொடுத்துட்டா, அவளுக்கு இதை கொடுத்துட்டா. ஸ்தோத்திரம். அந்த ஆம்லேட் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஸ்தோத்திரம். எனக்கு 2 கறித்துண்டு கம்மியாக இருக்குது. இதெல்லாம் வரும்ல, போடுறா சீட்டை. எல்லாம் சீட்டு போட்டு எடு, ஆளுக்கு ஒன்று எடு. ஸ்தோத்திரம். எனக்கு ஆத்தங்கர போ, உனக்கு மலை அடி வாரம் ஓடு. இல்லை, சீட்டு போட்டு சீட்டு போடுறது சிக்கலில் மாத்துன்னு இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சீட்டு விழுந்தால் ஒரு நன்மை வர்றது போல் உங்கள் விஷயத்தில் ஒரு நன்மையை வர பண்ணுவார். உனக்கு வரவேண்டிய நியாயமான நன்மைகளை கர்த்தர் கிடைக்க பண்ணுகிறார். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். உங்களுக்கு சில காரியங்களை கர்த்தர் அதை சித்திக்க பண்ணுகிறார். சொந்தமாக்கி கொள்வதற்கு ஏதுவான விஷயங்கள் சொந்தமாக்கி கொள்ள நாம் என்ன செய்யணும்னா,
சில காரியங்கள் சீட்டு விழுந்தது போல. குடும்பத்திலையும் போராட்டம் பிரச்சனை இருந்தாலும் சீட்டு போட்டு சரிப்படுத்தணும். தாத்தா கட்டில் யாருக்கு, தாத்தா உட்கார்ந்த சேர் யாருக்கு, போடு சீட்டை. சீட்டு போட்டு சீர்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. சீட்டு மத்தியாசின் பேரில் விழுந்தது. இந்த யூதாஸுக்கு பதிலாக யாராவது வேணுமே ஆண்டவரேன்னு கேட்ட உடனே சீட்டு போடுறாங்க. நிறைய பேர் வந்துட்டாங்க. உடனே சீட்டை போட்டு பார்த்தா மத்தியாஸ். இன்னைக்கு சில விஷயங்களில் சீட்டில் உங்களுக்கு ஒரு சீட்டு விழுதுன்னு கர்த்தர் பேசுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனே சொன்னது சீட்டு போட்டு சரிப்படுத்துங்க. உங்களுக்குள்ள ஏதாவது காம்ப்ளிகேஷன், முரண்பாடுகள், கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சுன்னா சீட்டு போட்டு சரிப்படுத்துங்க. சுதந்திரங்களை பங்கிட்டு முடித்தார்கள். அப்போ சில பங்குகளை கர்த்தர் சொந்தமாக தருகிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் இயேசுவின் நாமத்திலே உங்க மேல பெரிய தயவு வச்சிருக்கிறார். கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. நீங்க என் மேல வச்சிருக்கிற பெரிய தயவு அறிக்கை பண்ணுங்க. சத்தமா அறிக்கை பண்ணுங்க. உங்களுக்கு விரோதமான பிசாசின் காரியங்கள் இடிக்கப்படும். அந்த பெரிய தயவை நீ அறிக்கை பண்ணு. உன் மனதுக்குள்ளே அவன் அரண்களை வச்சிருக்கிறான். அவன் எதிரான சில காரியங்களை உன் மேல கட்டி வச்சிருக்கிறான். உன் மேல கர்த்தர் வைத்திருக்கிற பெரிய தயவு அவனுடைய அரண்களை உடைக்கிறது. பணம் வந்தா கர்த்தரை மறக்க மாட்டேன்னு சொல்லு. உயர்வு வரும்போது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை குறைக்க மாட்டேன்னு சொல்லு. ரியாந்தாராபா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதெல்லாம் விஷயமே கிடையாது. நீ வந்தா மாறிடுற. பணம் வந்தா நீ மாறிடுற. உன் புத்தி மாறிடுது. கொஞ்சம் நன்மை வந்தாலே நீ மாறிடுற. நீ இன்னைக்கு அஸ்திபாரத்தை சரியா போடு. எத்தனை கோடி வந்தாலும், 1 கோடி வந்தாலும், 1000 கோடி வந்தாலும் அது உமக்கு இணையாகாது. எத்தனை லட்சம் ஜனங்கள் வந்தாலும் நாங்கள் உண்மையே சார்ந்திருப்போம். எத்தனை லட்சம் ஜனங்களை கொடுத்தாலும் உண்மையே சார்ந்திருப்போம். எல்லாம் அந்த பொருத்தனைக்குள்ள வாங்க. கர்த்தர் கொடுத்த பொருட்கள் மேலே கண்ணு போகாது. உண்மைதான் சார்ந்திருப்போம். சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. எதையாவது கர்த்தர் கொடுத்தா அது பின்னாலே உட்கார்ந்து ஒரு குழந்தைய கொடுத்துட்டா போதும். அதையே சுற்றி வந்து ஜபத்துக்கு வர்றது கிடையாது, உபவாசத்துக்கு வர்றது கிடையாது. அப்புறம் கர்த்தர் ஏதாவது பிரச்சனை அனுப்புனதுக்கப்புறம் தான் வர்றது. இயேசுவின் நாமத்தில் நான் திருந்த ஒப்பு கொடுக்கிறேன். என் புத்தி மாறட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, அறிக்கை பண்ணி ஜோமனுங்க. ஆசீர்வாதத்தை நான் டிபெண்ட் பண்ண மாட்டேன். உண்மைதான் நம்புவோம், உண்மையே நம்புவோம். இப்ப நம்பி இருக்கிறோம். எதிர்காலத்துக்கு சொல்லுங்க. உன் லெவல் கர்த்தர் மாற்றும் போது, உன்னை இன்னும் மேன்மையா வைக்கும் போது மனத்தாழ்மையோடு நான் நடப்பேன், மன உண்மையோடு நடப்பேன், உமக்கு பயந்து நான் நடப்பேன். இயேசுவே, உமக்கு முதலிடம் கொடுத்து நடப்பேன். உம்மை நான் கனம் பண்ணுவேன். உமக்கு செலுத்த வேண்டியதை தவற மாட்டேன். உமக்கு கொடுக்க வேண்டியதில் தவற மாட்டேன். தேவராஜ்யம் வளர உதவியா இருப்பேன். எல்லாம் அப்படிப்பட்ட எல்லார் மேல ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். இப்படி அர்ப்பணித்த எல்லார் மேலும் ஒரு கிருபை அபிஷேகம் உண்டாவதாக. நன்றி ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாய் தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.